கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, தஞ்சாவூர் யாரும் கேட்டு பெண் சிந்திக்கவே இல்லை தந்து விட்டேன் இன்னொரு முறை காரணம் எடுப்பாங்க. ஆசை கொஞ்சம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக கிரகங்கள் தெரியலாத வேதனையால் பெண் தேடும் பலரும் நடந்துகிட்டு இருக்கு. அதுல வேற எதுவும் மாறுபாடு இருக்குமான்னு கேட்டேன். இல்ல, ஆனால் சர்ப்பகால தோஷத்தினுடைய நிவாரணத்தின் காரணத்தினால் இந்த திருமணங்கள் தடையாகியது. அதுக்கு வேண்டிய தடைகளை நீக்கிட்டேன். ஐப்பசி 20ஆம் தேதி உட்பட இதுதான் பெண் என்று நிர்ணயம் பண்ணிட்டாங்க. கல்யாண பத்திரிகையோடு என்னை வந்து பாருங்க. அடுத்தாங்க வேலை கிடைக்கும் 2025. அதே தஞ்சாவூர் எல்லை பொம்பளை பிள்ளையினுடைய உடல் ஆரோக்கியம் மனநிலையை பற்றி கேட்க உன் பேரு என்ன? அப்பா பேரு, அம்மா பேரு? இந்த பிள்ளையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொய்வுகளை எல்லாம் மாற்றி தெளிவா வாழ வச்சேன். இனி மனக்கோலத்துக்கு பொருத்தமான நிலையை ஆக்கி தெளிவு முடிந்தா போதுங்களா? வேற என்னப்பா வேணும்? ஒன்றும் கவலைப்படாண்டா, படிப்படியா தேறி வந்தாச்சு. தொடர்ந்து பிடிச்சிக்காங்க, வெற்றியாக்கி நல்ல பொண்ணாக்கி 4 வருடம் போல வாழ வச்சுட்டாங்க. ஜெயிச்சுட்டாங்க. அதே தஞ்சாவூர் எல்லை தொழில் தகுந்தமான மன வருத்தம் பெற்றது யார்? என்னடா தொழிலே பண்ணேன், என்ன தொழில் பார்த்தேன்? என்ன பிள்ளைங்களா ஒன்று ஒரு முறை கால் வந்துருவாப்பா. நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு, நடப்பது நடமா அது இருந்தால் உன்னோடு. ஏன் நீ ஒன்று இருந்த ஒன்று அங்க பார்த்தோம்னா அங்க இருந்து வீரனார்னு ஒரு தெய்வம் வந்துச்சு. அதே போல முனியத்துறன்னு ஒரு சாமி வந்துச்சு. காமாட்சின்னு ஒரு அம்மா வந்தா, காளின்னு ஒரு தெய்வம் வந்து. இந்த 4 பேருமே வந்தாங்க. இவங்களுக்கு உனக்கு சொத்து இருக்கா? அதானே அவங்க எல்லாம் வந்து நின்னாங்க. ஏப்பா இவனுக்குன்னு கேட்டேன். வெளிநாடு சம்பந்தமான முயற்சியும் எண்ணங்களும் இவனுக்கு இருந்து அதுல வெற்றி அடையாம வேதனைப்பட்டான் அப்படின்னு. உண்மைதானா? தொழிலுக்காக பல்வேறு பணங்களை செலவழித்து இன்னைய வரை வெற்றி அடையாமல் வீட்டுல அவப்பேர் வாங்கி வேதனைப்பட்டு இருக்கான். என்னதுக்குப்பா மரம் கணக்க வீட்டுல கிடக்க, ஏதாவது உழைப்புக்கு போக வேண்டியதானே, எங்கேயாவது வேலைக்காவது போக வேண்டியதானே அப்படின்னு வார்த்தையை சொல்லி உன்னை புண்படுத்துறாங்க. உண்மையா? இதற்காக சில பூசாரிகள் குருமார்களை பார்த்து கூட பிரயோஜனம் இல்லை, யாரையும் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி நீ ரொம்ப வேதனைப்பட்டிருக்கியான். கோயில்களுக்கு போயும் ரொம்ப தோய்ந்து போயிட்டியான். உண்மையா? கால் வந்துட்டுவாங்க நிற்காங்க பாரு. எல்லாரும் 4 பேருக்கும் வணக்கம். அதனால உனக்கு தொழில் சொந்தமா இந்தியாவில் பாக்குறியா, வெளிநாடு கொண்டு நினைக்கிறியாடா? பாஸ்போர்ட் எடுத்து வச்சியா? கண்ண மூடி பார்க்கட்டும், கொஞ்சம் படிக்கட்டும்னா.
எம்பசில ஒரு என்கொயரி இருக்குடா, புரியுதா? உன்னுடைய டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கு. கூப்பிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருந்தா போதுங்களா? ஓகே, பண்ணித்தரேன். போ, காலையில் வா. கருதாமிக்கு சரி, ஓகே. வா மகனே, வா வா மகனே, வா. ஜனவரிக்கு உட்பட எல்லா விஷயமும் வெற்றி ஆயிரும். பல லட்சங்களை கையெழுத்து தானே, வெற்றி ஆகிட்டாங்க. வேற அடே தஞ்சாவூர் எல்லை, வாடா தம்பி. என்னடா செய்த? என்னடா வேணும் உனக்கு? என்ன வேலை வேணும் உனக்கு? சின்னாடம் பட்டியினை கண்டாக்கி எடுத்து கையாலே கட்டி விடவா, தோடு விட்டு கொள்ளவா, கோதரங்காலோடி என்னடி இலக்கம்மா பல்லாக்கு கண்ணாடி மூக்குத்தி மாடிக்கு சிகப்பு மச்சான் மச்சான் ஒருத்தி சொல்லுதாடா. யாருன்னு கொஞ்சம் பார்க்கணும். தொழில் என்ன தொழில்? எதுவும் பிசினஸ் பண்ணாம நான் ஆசைப்படுறேன். அதையும் நம்ம இந்தியாவில் செஞ்சுருவோமா? ஜெயிக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு குழப்பம் உலகத்துல இருக்கு. ஜெயிச்சு காட்டுறேன். ஒரு மெயின்ல ஒரு அற்புதமான ஒரு இடத்தை பிடிச்சி ஒரு கம்பெனியை ஒன்று ஓப்பன் பண்ணிடுவோம், தயார் பண்ணி தரேன். அதுக்கு ஒரு ப்ராஜெக்டுக்கு கொஞ்சம் பணம் வேணும். 2 பேங்க் உறவும் இருக்கிற பணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? காரணம் கருதாமிக்கு வரலாம். இந்தா என்ன நிறைவேறியும் கடவுள் தீர்ந்தோம். தொழில நல்லா உள்ளுக்கு பணம் வச்சிருக்கேன். கருதாமிக்கு 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 சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி கொம்பெல்லாம் வழி நடத்தி கம்மா கரைய வசதி கட்டி கரும்பு கொல்லையில் வாய்க்கால் வெட்டி நெல் விளைஞ்சி வரப்பு உள்ள படுத்தி இருக்கு. நமக்கு கை காலம் தான் மிச்சம். இந்த பாட்டை எழுந்தது யாரு? பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையார் இடுப்பில் 2 வந்துட்டே எங்கே அவள் என்றே மனமும் தேடுதே அவளாய் ஓடிவா. யார் சொல்லிடாதுங்க. என் பாடலை கேட்டதும் பெண்களே பாடிவா. கண்களேவா கண்களேவா. அப்புறம் ஒரு அற்புதமான வருமானத்துக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல வழிகளை படித்தாரேன். இப்ப குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடை மாத்திக்கிடணுங்கிற ஒரு எண்ணமும் சிந்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, வெறும் வீட்டுல விளக்கறியும் விளக்க பொறுத்ததுக்கு ஒரு ஆள் வேணும்னா நம்ம வீட்டுல போயிட்டோம்னா அதுக்கு ஒரு வழியும் நம்ம தேடிடுவோம். அவங்களுடைய உடல்நிலையை பார்த்தேன், வேற எதுவும் மாறுபாடு செஞ்சிருப்பாங்களான்னு பார்த்தேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, கிரகங்களால பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால ஆபத்தில்லாம ஆக்கி அந்த துணையை உனக்கு நிரந்தரமா ஆக்கித்தாரேன். அடிக்கடி குழப்பமான மனநிலைகளோடு உங்கள்கிட்ட பேச்ச கொடுக்காங்க. உண்மையா இல்லையா? அந்த மனநிலைகளெல்லாம் மாற்றி உறுதிப்படுத்தி இருந்தா போதும்னா கால் வந்துடுவான். அதனால ஜெயிச்சுத்தாரேன். அந்த பையனுக்கு வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு 1.25 மாதம் கால அவகாசம் இருக்கு. அவனை திருப்பி வர வச்சு தெளிவு பண்ணி வெற்றி ஆகிட்டாரேன். அது பழசூரா போச்சு. புதுசா சாதம் பொங்கி சமைச்சிருக்கேன். நல்லா இருப்பா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. ஆமா, அந்த காலத்துல கோவங்காய் சாப்பிட்டா சுகர் குறையும், அப்படிதானே? பாவைக்காய் சாப்பிட்டா சுகர் குறையும்.
பாவக்காயில மிதிபாவை பார்த்துருக்கா சின்னதா, அதை விட இன்னொரு காயை இறைவன் படைச்சு வச்சிருக்கான், அதலைக்காய். என்ன காய்? அதை பார்த்துருக்கலாம். நல்லா அருமையா அவிச்சு பொறிச்சு சாப்பிட்டா சுகர்லாம் இறங்கிடும். மதுரை மாவட்டத்துல அதலை, எதலை? அதலை. பிள்ளைய பத்தி காட்டுறது உன் மனைவி எங்க பாருக்கா? முன்னாடி கைய உதறதாட. இப்போ உங்ககிட்ட முனைச்சுக்கிட்டான் அவங்க ஆத்தா. அதுக்கு நல்ல வழியை காட்டலாம் அப்படின்னு சொன்னா உள்ள பாதையில அவ போறான். அதனால அந்த குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணும், உன் பிள்ளைகளுக்கு நல்ல வழி காட்டணும். அவன் மனதை திருப்பி வாங்கணும். ஒப்படைச்சா போதுங்களா? அறுவாடை தீட்டி வச்சிருக்கு ஏற்கனவே வீட்டுக்குள்ள அறுவாடெல்லாம் கிடக்குவாங்கல்ல, காடு வரைக்கும் பயன்படுத்துவியா? இந்த பூமியா இருக்க அறுவாடா ஆயுதங்களை எப்பொழுதும் வீட்டுல போட்டு வைக்கப்படாடா. கோபம் வந்தோன்னு நமக்கு அது மேலதான் கண் வரும். உண்மையா இல்லையா? என்னப்பா நல்ல ஆளா நம்ம மாத்தி வச்சுருவோம். வீட்டு பக்கத்துல ஒரு தனியாக ஒரு செட்டு தெரியுது, அது எழுது வீடு போட்டுருக்கான். நம்ம முடிவடையிலையோ இருக்கிறதுக்கு தக்க போட்டுட்டீங்க. உழைப்புக்கு வழிவகுத்து தரேன், உன் பிள்ளைகளை காப்பாற்றி தரேன், உன் பொண்டாட்டி மனநிலைகளை மாத்தியாச்சு வந்து சேருவா, ஒற்றுமையா மகிழ்ச்சியா வாழ்க்கை மகனே செல்வாக்கா இரு. கருதாமி அதே அதலை நீ ஒரு குழந்தை நான் ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவரடி மேதி ஒருதொரு வண்ணம் மாவட்டம் இதே ஒருவரடி. ஏற்றமும் இறக்கமா இருக்கு, ஏற்றமும் இறக்கமா இருக்கு, சட்ட ஏற்றமும் பெத்தெடுக்கலாமா தத்தெடுக்கலாமாடா குழந்தைய? சரி, உன் சாமியெல்லாம் இப்ப வர வச்சுட்டேன், அந்த தடைகள்ல இருந்து நீக்கியாச்சு. அடுத்து ஒரு பாக்கியத்தை தந்து உன்னை வெட்டியா வாழ வச்சா போதுங்களா? இந்தா உள்ளுக்கு ஒரு பணம் வச்சிருக்கேன், அவனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கலாம். அரசாங்க வேலை ரெடி ஆயிடுது, கொடுத்துருந்தேன், ஜெயிச்சு தரேன். வேலை கிடைக்கும், பணம் கருதாமிக்கு கருதாமிக்கு திருச்சி உள்ளம் பெருங்கோவின் உன்னுடம் பாளையம் அல்ல விரானுக்கு வாய்ப்போகிற வாசல் தெள்ள தெளிந்தோருக்கு தீவன் துவரிக்கும் கடப்புறனைந்தும் காடாமணி விளக்கு. சிவபெருமானை வச்சு கும்பிடுறது யார்? நீ எல்லாம் சாமி நீ சிவன் எடுத்துருக்கியா? எப்படி சிவலிங்கமா? சிவன் என்ன வேணும்ப்பா? பக்கத்துல வாங்க, கண்ணெல்லாம் முடிச்சாங்க. கொஞ்சம் சந்தையில் இந்த அம்மாவை கொடுப்பா. யாரு கண்ணம் கொடுத்தா பராசக்தி? சரி கால்
நீ இருக்கக்கூடிய கிராமத்துக்குள்ள நுழையும் பொழுது மண் ரோடு தான் வருது. மண் ரோடு அப்படி ரவுண்டா போனோம்னா அப்படி தண்ணி கிடக்கும். ஆனா வத்தி போன கம்மாக்கரை மாதிரி உன் ஏரியா என்னப்பா. அதுல உள்ளுக்கு போறேன், அங்க தண்ணி பார்த்தா பழைய காலத்துல கட்டி வச்சு உடஞ்சி போன மடை, உடஞ்சி போன மடை. அதுல கீழே இறங்கி பார்த்தா விவசாய நிலங்கள், கோவில்கள், இவைகளெல்லாம் இருக்கு. அந்த எல்லைகள்ல இருந்து நான் போய் பார்த்தேன். கொஞ்சம் தீய தேவதைகள், தீய சக்திகள்லாம் அந்த பக்கத்துல ஒதுக்கி விடப்படக்கூடிய இடம். சரிதானா? ஆனா இப்போ 2.25 ஆண்டுகள் உன்னுடைய வீட்டு இல்லங்க யாருமே இப்படி நான் சத்தமுதல் எடுத்துக்கிட்டீங்களா? அங்க இருந்து முத்துக்கருப்பசாமி ஒரு சாமி வராரு. அவர் யாருப்பா? அந்த சத்தம் அங்க கேட்க. அதனால தான் நீங்க எல்லாம் தப்பிச்சுக்கிட்டீங்க. உங்க ஆடு மாடுகள்லாம் போயிடுச்சு. வந்து நான் காப்பாத்துறேன், அங்க இருந்து ஒரு உயிர் போன் இருக்குன்னு சொல்லி இதுவரை 3 உசுறு போயிடுச்சு. உண்மையா? அதனால இது எதுனால நடந்துச்சு அப்படின்னு நீ கேட்கிறேன். செய்வனையாக நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். யார் வச்சா அப்படின்னு நீ கேட்ப, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுவேன். சரிதானா? ஆனா அடுத்து சாகாம காப்பாத்தினா போதும்னா ஆடு மாடுகளை காப்பாற்றி தரேன், மருத்துவனையும் அனுப்புதலாம காப்பாற்றுறேன். காலம் வச்சியா என்னையோ காலம் முக்கரி பாப்பா அம்மா என்ன விஷயம் அப்படியா? வீட்டு எல்லையில மாரியம்மன் ஒரு தெய்வம் கடை வியாபாரம் செல்வம் கடன் இல்லாம ராமேஸ்வரம் திருப்பதி சென்று வந்து செல்வமாக காலம் சொல்லலாம். என்னப்பா என்னப்பா வேணும் உனக்கு? கண்ண மூடு, நான் பாக்குறேன். கொஞ்சம் நிமிர்ந்து உட்காரு. என்ன கோளாறால வருதுங்கிறத போய் பாத்தியா? ஒரே ஒரு உண்மையை சொல்றதை பொறுத்துக்கோ. முன்னோர்களுடைய இறந்து போற ஒரு ஆத்மாவினுடைய பாதிப்பார உன்னுடைய உடல்நிலையும் உணர்வறைகளும் பாதிக்கப்படும். அதுல என்னதான் நடக்கும் அப்படின்னு சொன்னா, நடுமுதுகுல புண்டரிக்கிறது மாதிரியும் அடிக்கிறது மாதிரியும் படுத்தா எட்டிக்க முடியாத குறையும், உடம்பெல்லாம் ரொம்ப வெயிட்டா எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒண்ணு கட்டி வச்சிருக்க மாதிரியே ஒரு உணர்வு வரும். இதுதான் உண்மை. மாற்றி தந்தா போதும்ல காரணம். கருமசாமிக்கு 3 முறை என்னைய பாரு ஜெயிச்சிருக்க கருமசாமி. அப்படியா? விருதுநகர், விருதுநகர், விதுரு நகர் இல்ல, விருதுநகர். விருதுநகர், விருதுநகர், விருதுநகர். விருதுநகர் வந்துட்டீங்களா? இடம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டுள்ளது யாரு? என்னப்பா வருத்தம்? நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம். உன்னுடைய கட்டுமனை எல்லைக்கு நான் போகும் பொழுது ஒரு அருமையான பெருமாள் கோயில் தெரியுது. எங்க இருக்கு?
நாராயணா என்னும் திருநாமம் உள்ள ஒரு கோயில் தெரியுது. ஒரு ஊர் எல்லைக்குள்ள போகும். ஆமா, 1.5 கிலோமீட்டர் பக்கத்துல சரிதானா? உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். முன்னோர்களாகிய ஆத்மாவை வணங்கக்கூடிய பழக்கம் உங்க குடும்பத்துல இருக்கு. ஆனா அந்த தெய்வம் நமக்கு துணையாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஒரு 9 மாதமாக உங்க உள்ளத்துக்குள்ள ரொம்ப அலையடிச்சு. இப்போதைக்கு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மனநிலைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியும், பணங்கள் நஷ்டமும், பிள்ளைகள் தன் பேச்சுக்கு கட்டுப்படாத குடும்ப ஒற்றுமை குறைவும் நடக்கும். இதுக்கு வேற யாராவது மந்திரம் செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட அப்பப்போ வந்துகிட்டு இருக்கோம். உண்மையா? இந்த நிலைகள் தான் இருக்கும் பொழுது கொஞ்சம் பொருளாதார கடனும் ஒரு பிள்ளைகள் தகுந்த செட்டில்மெண்ட் பணத்துக்கு வேண்டிய சில முடிவுகள் எடுக்கும் பொழுது கைவசம் இருக்கக்கூடிய இடத்தையாவது எதையாவது மாற்றி விட்டா தான் சரி வரும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை அனுசரித்து என்னை பார்க்க வந்திருக்கேன். நாம் அது வெற்றியை நாளை அந்த படத்தை வேற என்னப்பா வேணும்? உங்க பேச்சை கேட்டு வந்துடும். அதான் ஒருத்தருக்கு பிடிக்காம பிரிவு இருக்குன்னு சொன்னேன். திருப்பி கரெக்டா கொண்டு வந்து சேர்க்கிறேன். இந்த இடத்தோரமான விஷயத்தையும் பார்க்கிறேன். கர்மசாமிக்கு ஜெயிக்கிறேன். ஒரு பாட்டு பாடினேன்னு அதை நீ கேட்கலையா? கேளம்மா சின்ன பொண்ணு கேளு. அந்த பொண்ணு விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக்கி உங்களுக்கு பாதகம் இல்லாம நடத்திட்டாங்க. நல்லா இருக்காரு. இந்த 1 மாதம் டைம் அதில் முடிக்கிறேன். கூடாது. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு விருதுநகரா சிவகாசியா? விருதுநகர் எல்லை. எல்லாரும் நீ பணத்தை வந்துட்டேன் முளைக்குமா? பணத்தை இழந்து வேதனைப்பட்டவன் யாரு? ஆதி ஏந்த பெரும் ஜோதி காரணம் சொன்ன புறப்பட்டடா. என்னப்பா பணம் எங்கப்பா கொடுத்துருக்க? எலெக்ஷன் விட்டுட்டியா? எந்த தேர்தல் நினைக்கிறியா? பதவி கிடைச்சுதா? பதவி கிடைக்கல, உதவியும் கிடைக்கல. அப்படியா? ஏதாட்டும் எங்க திறமை நம்ம திறமை. இழந்த பணத்தை மீட்டுவதற்கு அடுத்த பதவிக்கு வந்தா தான் மீட்ட முடியும். அதுக்கு முன்னால நிலம் வீடு சம்பந்தமான விஷயத்தையும் தொழில் சம்பந்தமான விஷயத்தையும் உயர்வாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? கண்ண முடியும். இந்தா வீட்டில் ஒரு மங்கள காரியமும் தோன்றும், உன் கடனும் தீரும். வெற்றியாக்கிட்டார். இந்தாப்பா ஜெயிச்சுக்கா. 3 முறை என்னை தொடர்ந்து பார்க்கவா? பக்கத்தில் வா. அதான் உடத்துல தோணி கர்மசாமிக்கு அப்படியா கேட்டு பார்ப்போம். அதே விருதுநகர் எல்லை சகோதரர்களுக்குள் மனஸ்தாபம் இருக்கிறதே, அதை எப்படி சரி பண்ணிக் கொள்ளலாம்? எது ஒருவர் கேட்கிறார். யாருக்கு அணுகு இருக்குது? நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன சொன்னீங்க? நடத்துகிற தொழிலில் தடைகளும் வருமான குறைவு இருக்குன்னு வேதனைப்பட்டது யாருப்பா? என்ன தொழில்?
அதனால நல்ல காலில் விடாதீங்க. உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். உள்ளங்கிறது நீ கேட்கிற கேள்விக்கு விடைய கொடுத்து உத்தரவாயிடுது. என்ன வேணும் உனக்கு? யாருக்கெல்லாம் வார புதன்கிழமை என்னைய தனியா வந்து பார்ப்பா. சாயங்காலம் 6 மணிக்கு என்னைய வந்து பாரு. என்ன நேரம் பேசலாம், என்ன சாமி சொல்லி கர்மசாமிக்கு கன்னியாகுமரி எல்லை, கன்னியாகுமரி எல்லை காத்தேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, கைக்கு கைவாரும் பணமே. நிறைய பணத்தை இழந்து வேதனைப்பட்டது யாருப்பா? என்னப்பா பணத்தை இழந்த? நீங்க ஆறுதலை வழங்கும் ஆறு. உங்க பேர் என்னையா? நல்லா உட்காருங்க. உட்கார முடியுமா? சேர் போட்டு உட்கார சொல்ல முடியாது, தப்பா நினைக்கிறாரு. மனதை ஒருநிலைப்படுத்துங்க. ஒரு தடவை காரணம் இதுவரை 6 வகையான தொழில்களை பார்த்து கோடியை தொட்ட பணங்களை இழந்து மன உபாதை அடைந்து வேதனை அடைந்து இன்று கடன்களும் வெளியிலே விதைக்கப்பட்ட பணம் வராத வேதனையும் இருக்கு. உண்மையா இல்லையா? வெளிநாடு சம்பந்தமான ஒரு ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சு சில முயற்சிகளை செய்து அதுக்கு தனியே சில துணை கிடைக்காம துன்பப்பட்டதும் ஏமாந்ததும். அதே போல இப்போ என்ன விஷயம்? உன்னுடைய வீட்டுல பெண்ணினுடைய உடல் ஆரோக்கியத்துல குறைவும் மனக்குழப்பமும் பண்ணியிருக்கு. இவைகளையும் சரி பண்ணணும். அடுத்து நடத்தக்கூடிய தொழில தடையில்லாமல் மனவேதனைப்படாம காப்பாற்றணும். ஆனா ஒண்ணே ஒண்ணு, பார்க்கிற தொழில சட்டப்படி ஒரு இடைஞ்சல் வரக்கூடிய விதி இருக்குன்னு மேல இருந்து உத்தரவாயிருக்கு. அதுல எந்த தடங்களும் இல்லாம காப்பாற்றி வழிவகுத்து இருந்தா போதுங்களா? காலம் ஆமா, ஒரு வார்த்தை கேட்கிறேன், எழுதுகாப்பா. மாதா கோவில் அல்லது மரியன்னை கோயில் ஏதேனும் ஒரு கோயில் கட்டுவதற்கு உதவுவதாக யாருக்கும் வாக்கு கொடுத்தீங்க? ஏன்னா அதுல ஒரு தெய்வம் வந்து நிற்குது, ஒரு கன்னி மரியாதை வந்து நிற்கிறான். அதான் கேட்டேன். கொஞ்சம் கண்ணை மூடி பார்ப்போம். அந்த புண்ணியம் உன்னை காப்பாற்றும் தொழிலை உருவாக்கி தர எல்லா வச்சேன். பாக்கி எதுவும் கேட்கணும்னா அடுத்து கர்மசாமி அதே கன்னியாகுமரி எல்லை கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா? கல்யாணம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம். பையனுக்கு கல்யாணம், பையன் எங்க இருக்காரு? கல்யாணம் முடிக்கிற மாப்பிள்ளையே இங்க வந்திருக்காரு. காரணம் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். முன் ஜென்ம பாவ விரோதத்தினால் 2 விதமான வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி 2 பிள்ளைகளுடைய மனதும் உபாதை அடைந்திருக்கு. இந்த நிலைகள்ல இருந்து மாற்றி மனக்கோலத்தை உருவாக்கி ஜெயித்தா போதுங்களா? காலம்
அம்மா அப்படியா? தாயின் கையில் கொடுன்னு வந்தாரு. வெற்றிகரமாக கல்யாணத்தை நடத்தித்தாரேன். பெண்ணம் கொடுத்து சேர்க்கிறேன். வேலையில் ஒரு சின்ன தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. அதை ரெடி பண்ணி ஜெயிச்சுருவோம். கர்மசாமிக்கு